வணக்கம். இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் எப்படி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது, பாஸ் பண்ணுறது அப்படின்னு எக்ஸாம் டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் இந்த எல்லா சாப்டர்ஸுக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காக காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் பிளேலிஸ்ட்டு, வீடியோவோட பிளேலிஸ்ட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே எஃப்எம் டிப்ஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பர் அடிப்படையிலேருந்து கொடுத்துட்ருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாமே தவிர எல்லா கொஷின்ஸும் நான் கொடுக்குற கொஷின்ஸ் தான் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் கொஷின் பேப்பர் செட்டர் கிடையாது. ஓகே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி எஃப்எம் கொஷின் பேப்பர், அதாவது சப்ஜெக்ட் எழுதினவங்க கொஷின் பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டிவிடெண்ட் பாலிசியில் ஒரு 5 மார்க், ஒரு 10 மார்க் வந்தாலே 15 மார்க்கு. லீவரேஜ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 10 மார்க் கொஷின் வந்திருந்தது. அதே போல் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 5 மார்க்லேயும் கேட்டிருந்தாங்க, 10 மார்க்லேயும் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கொஷின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 5 to 6 கொஷின்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அந்த 2 மார்க் கொஷின் பேங்க்கில் இருந்து வந்திருந்தது இல்லையா? ஸோ உங்களுக்கு மினிமம் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் 100 மார்க் எய்ம் பண்ணுறவங்க, 80 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் எய்ம் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா சாப்டர்ஸையுமே தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான வீடியோவும் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, என்ன சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கை பற்றின இன்ட்ரடக்ஷன் சாப்டர், தியரி சாப்டர் இது ஃபுல்லாகவே. ஓகேவா? அடுத்து செகண்ட் யூனிட்டில் காஸ்ட் ஷீட், ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், ஜாப் காஸ்டிங், யூனிட் காஸ்டிங் இதெல்லாம் வந்து செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் மெட்டீரியல்ஸ், ஃபோர்த் யூனிட் லேபர், ஃபிஃப்த் யூனிட் ஓவர் ஹெட்ஸ். இதுதான் உங்களோட சிலபஸ். ஓகே, ஸோ நான் எப்போவுமே எக்ஸாம் டிப்ஸில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், 2 மார்க் கொஷினில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 2 மார்க் கொஷினில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 7 கொஷினோ 8 கொஷினோ கரெக்டாக எழுதுனீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 14 மார்க்கு மினிமம் எடுக்க முடியும், 7 கொஷின் எழுதுனீங்கன்னா. ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் 2 மார்க் கொஷின். காஸ்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ 2 மார்க் கொஷின் படிச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் 2 மார்க் கொஷினுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஷின் பேங்க் போட்டிருக்கேன். அதுக்குரிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அதை எடுக்க தெரில அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 2 மார்க் கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்து எஃப்எம் சப்ஜெக்டில் நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி இல்லையா? ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒரு கொஷின் கேட்பாங்க, 10 மார்க்கில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த கொஷின்ஸையும் 2 மார்க் கொஷினையும் தரோவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா தியரிலேயே நீங்கள் இந்த யூனிட் 1லேயே மினிமம் மார்க் எடுக்க முடியும். பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிட் 1ல் இருக்க தியரி கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 4 கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்குது. அதில் என்னென்ன கொஷின் யூனிட் 1ல் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, என்கிட்ட இருக்கிறது நவம்பர் 2023க்குரிய கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கோட மீனிங், செமி வேரியபிள் காஸ்ட் இதெல்லாம் யூனிட் 1. காஸ்ட் சென்டர்னால் என்ன? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஷின் மினிமம் இருக்குது. நான் 2 மார்க் கொஷின் எல்லாம் 1 லைனில் ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? சிம்பிளாக கொடுத்துருக்கேன், அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்டிங் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். இது வந்து 2 மார்க் கொஷின். ஓகே, ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நவம்பர் 2022 கொஷின் பேப்பர். காஸ்ட் அக்கௌண்டிங்கோட டெஃபினிஷன், மீனிங் தான் திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ப்ராஃபிட் சென்டர் அல்லது காஸ்ட் சென்டர் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, அதே மாதிரி இந்த ஜாப் காஸ்டிங், யூனிட் காஸ்டிங் அதுவும் வந்து யூனிட் 2க்குரியது, பட் திருப்பி கேட்டிருக்காங்க. ஓகே,
காஸ்ட் யூனிட்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நான் ஏப்ரல் 2019 வாட் இஸ் காஸ்ட் அக்கௌண்டிங், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் யூனிட்னா என்ன, இதுதான் இந்த 4 வருஷத்து கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அப்ஜெக்டிவ்ஸ் கேட்கலாம், டிஃபைன் காஸ்டிங்னா என்ன, காஸ்ட் சென்டர்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, ஓகே, காஸ்ட் அக்கௌண்டன்சினா என்ன, 3 இருக்குது உங்களுக்கு. காஸ்ட் யூனிட், ப்ராஃபிட் சென்டர், காஸ்ட் சென்டர், இதெல்லாம் மீனிங் 2 மார்க்கில். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 10-12 கொஷின் தான் இருக்கும் யூனிட் 1 தியரியில். அந்த 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 மார்க் 10 மார்க் தியரி கொஷின்ஸ்க்கும் வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுலேயும் மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இது வந்து உங்களோட சிலபஸ்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்குரிய டிஃப்ரென்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குரிய டிஃப்ரென்ஸ், இந்த 2 டிஃப்ரென்ஸ் கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் படிச்சுக்கோங்க. நான் மொத்தமே ஒரு 5 கொஷின் தான் 5 மார்க்லேயும் 10 மார்க்லேயும் சொல்ல போகிறேன். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்டிங் சிஸ்டம் தான் 10 மார்க்கில் ரிப்பீட்டட் கொஷின். ஓகே, இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்டிங் சிஸ்டம் மெயினாக சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கே மினிமம் உங்களுக்கு 4 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 2021 கொஷின் பேப்பரில் யூனிட் 1ல் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க் 10 மார்க் கொஷின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், டிஸ்டிங்வைஸ் பிட்வீன் காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2 டிஃப்ரென்ஷியேட் கொஷின் இருக்குது, எது வேணும்னாலும் கேட்கலாம். அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் கேட்டிருக்காங்க 10 மார்க்கில். ஓகே, இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங், இது தவிர அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங், லிமிடேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் கூட படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் 2022 கொஷின் பேப்பர், இதில் என்ன 5 மார்க் 10 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் கேட்டிருக்காங்க. அதே போல் செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம். ஓகே, அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நவம்பர் 2023 கேட்டிருக்கக்கூடிய கொஷின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் 2 முறை வந்திருக்கு. அதே போல் செக்ஷன் சியில் நீங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்டிங் சிஸ்டம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் சிஸ்டம், இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்டிங் சிஸ்டம், டிஃப்ரென்ஸ் கொஷின், அப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் தான். மொத்தத்துக்கே ஒரு 5 கொஷின் தான் இருக்குது. யூனிட் 1 தியரியை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க் எடுக்க முடியும். ஓகே மேம், அடுத்து எங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு எந்த சம் பார்க்கணும்? போன முறை நான் சொன்னேன் இல்லையா, எஃப்எம்ல வந்து ஒரு டிவிடெண்ட் பாலிசி, லீவரேஜ், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, அது மாதிரி என்ன ஈஸியான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்காகவே கேட்கக்கூடிய 2 கொஷின் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய EOQ அண்ட் ரீஆர்டர் லெவல், இந்த கொஷினில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். EOQ 5 மார்க்ஸில் தான் கேட்பாங்க, 10 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணினா வந்ததுன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். ரீஆர்டர் லெவல் ஒரு மெட்டீரியலுக்கு வச்சு கேட்டால் 5 மார்க்கில் கேட்பாங்க. 2 மெட்டீரியலாக இருந்தால் 10 மார்க்கில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கொஷின் பேப்பரில் 5 மார்க்லேயும் கேட்டு 10 மார்க்லேயும் கேட்பாங்க, அதுலேயே 15 மார்க் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது EOQ ரீஆர்டர் லெவல், மெட்டீரியல்ஸ் ஆர்டர் லெவல். ஓகே, ஸோ மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அந்த கொஷின் தான். ஸோ இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் காட்டிடுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் 10 மார்க்கில் ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நவம்பர் 2022 கொஷின் பேப்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். 5 மார்க் கொஷினில் உங்களுக்கு மெட்டீரியல் கன்சம்ஷன், மினிமம் லெவல். ஸோ நவம்பர் 2022 பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் ஒன்று, 10 மார்க்கில் ஒன்று வந்துடுச்சு. ஸோ அதுலேயே 15 மார்க் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அந்த கொஷினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
நவம்பர் 2021 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இது கொஷின் நம்பர் 17 கேட்டிருக்காங்க ரீஆர்டர் லெவல். ஓகே, அடுத்து வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்களா பார்த்தீங்கன்னா இல்லை 5 மார்க். ஓகே, எனிவே ஏதாவது ஒன்றில் வந்ததுனாலே போதும் உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க்கில். அது இஓக்யூ அல்லது என்னவாக இருக்கலாம், ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல். இது உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான கொஷின். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரில் இஓக்யூவும் கேட்டிருக்காங்க. 16வது கொஷின் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், இந்த 2 கொஷின் அட்டன் பண்ணினா 10 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கொஷின் பேப்பரில் நான் 5 மார்க் 10 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் 5 மார்க் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் வேறு எதுவும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரில் நான் காட்டலை. ஓகே மேம், 2 தானே சொல்லியிருக்கீங்க, இந்த 2ம் கண்டிப்பாக வருமா? 2த்தில் 1 வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுத்துட முடியும். ஓகே சரி, இதை தவிர பாஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த யூனிட்டில் என்ன கொஷின்ஸ் கேட்டால் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபர் சாப்டரில் லேபர் டர்ன் ஓவர். ஓகே, இந்த லேபர் டர்ன் ஓவர் சிம்பிள் ஃபார்முலா, அந்த லேபர் டர்ன் ஓவர் கொஷின் கேட்டாங்க 5 மார்க்கில் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும். நான் கொஷின் பேப்பரை அதிகமாக காட்ட விரும்பலை, அப்புறம் வீடியோ லென்த் ஆகிடும். ஓகே, சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். ஸோ லேபர் டர்ன் ஓவர் ஒரு கொஷின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 5 மார்க் 10 மார்க்கில் எது இம்பார்ட்டண்ட், நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வரும், காஸ்ட் ஷீட். நீங்கள் வந்து இந்த சம் போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டிய சாப்டர் காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட் தெரிஞ்சாலே ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் கொஷின் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ண முடியும். காஸ்ட் ஷீட் அவ்வளோ ஈஸி, அதோட ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். அண்ட் காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கல. ரொம்பவே ஈஸியான காஸ்ட் ஷீட், சிம்பிள் காஸ்ட் ஷீட் தான் கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ காஸ்ட் ஷீட்டுக்கும் நம்ம சேனலில் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏப்ரல் 2019 கொஷின் பேப்பர் பாருங்கள், 5 மார்க் கொஷின். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஷின் தான் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர் த கேல்குலேட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஒரே ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுன்னு ஃபஸ்ட்டு பார்ட், அது கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்லேயும் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் கேட்டுருவாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, வெரி ஈஸி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25% ஆன் த ஒர்க் காஸ்ட், 20% ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட் இஸ் 20%. இது எந்த சம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு புக்கில் காட்டிடுறேன், நீங்கள் காஸ்ட் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் அப்படின்னு. நவம்பர் 2021 பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் இதோ பாருங்கள் கொஷின் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் காஸ்ட் ஷீட் 1 சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ்லேயுமே கம்பல்சரி ஒரு காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வித் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸோட எல்லாமே கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஷீட். இது 10 மார்க் ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் காஸ்ட் ஷீட்டில் இருந்து கம்பல்சரி வரும். அப்போ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் காஸ்ட் ஷீட்டு. அந்த சாப்டரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள் 10 மார்க் கொஷின் இருக்குது, காஸ்ட் ஷீட் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் கேட்டிருக்காங்க. 50% ஆன் வேஜஸ், 20% ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது அடுத்த கொஷின் பேப்பர் 10 மார்க்கில் ஒரு காஸ்ட் ஷீட் இருக்குது இல்லையா. ஸோ காஸ்ட் ஷீட் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க்கில் ஒரு காஸ்ட் ஷீட் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ணி லெஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. ஸோ காஸ்ட் ஷீட்டை நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிவிட்டு போகணும். இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ஷீட். சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்கில் இப்போ உங்களுக்கு போர்ஷனில் ஜாப் காஸ்டிங், யூனிட் காஸ்டிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போயிடுங்க. காஸ்ட் ஷீட்டை மட்டும் எதிர்பார்த்துட்டு போகாதீங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட சிலபஸ் வேறு இருக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் அக்கௌண்டிங் ரெட்டி மூர்த்தி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 2.13
இல்லஸ்ட்ரேஷன் 2 ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கொஷின் பேப்பரை கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராப்ளமும் கேட்டிருந்தாங்க. இல்லஸ்ட்ரேஷன் 2, இல்லஸ்ட்ரேஷன் 3 ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸஸோட ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 4ல் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸோட வேணும்னா இல்லஸ்ட்ரேஷன் 3, 4, 5 ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாமே பர்சன்டேஜ் வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் தான் இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 7 மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்ளோசிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷனோட. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 2.51ல் ஓகே 2.51ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 22 இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, 50% ஆன் வேஜஸ், 20% ஆன் காஸ்ட், ப்ராஃபிட் ஆன் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் ப்ராப்ளம் கேட்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 22. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 10, அதர் எக்ஸசைஸ் நம்பர் 10 இதிலெல்லாம் உங்களுக்கு மாடல் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதுலேயே மார்க் வாங்கலாம். ஸ்டெப் மார்க் வாங்கினா கூட நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு யூனிட் 1 தரோ பண்ணிக்கோங்க. காஸ்ட் ஷீட் நல்லா படிச்சுக்கோங்க. இஓக்யூ, ரீஆர்டர் லெவல், லேபர் டர்ன் ஓவர் இந்த சம்ஸை நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது தவிர என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எக்ஸஸாக மார்க் வாங்குறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஷீட் பண்ணிட்டதுக்கப்புறமா ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வீடியோ போடலை. முடிஞ்சால் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி ஈஸியாக ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு எந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், எந்த இன்ஃபர்மேஷனை லெஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கில் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, முக்கியமாக லீஃபோ மெத்தட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட், ஆவரேஜ் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஓகே, ஸோ இந்த 4 மெத்தட் ரொம்பவே முக்கியமான மெத்தட். 5 மார்க் 10 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10 மார்க் ப்ராப்ளமில் நீங்கள் மெட்டீரியல்ஸ் சாப்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸில் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. லீஃபோ ஃபீஃபோலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து லேபர் சாப்டரில் வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட், லேபர் டர்ன் ஓவர் 5 மார்க்ஸ்க்கு படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இது மட்டும்தான் வருமானா, லேபரில் வந்து நிறைய மெத்தட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. எது வேணும்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலா வச்சு லேபர் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லிடுறேன். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் ஒவ்வொன்று தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் தான் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. லேபர் டர்ன் ஓவரே 4 கொஷின் பேப்பரில், ஒரு கொஷின் பேப்பர் 2 கொஷின் பேப்பரில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த சம் கேட்கலாம். இது 5 மார்க் சம்மில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஷ் ரெக்வயர்டு ஃபார் வேஜ் பேமெண்ட் இருக்குது. அந்த கொஷின் வந்து 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டைம் வேஜஸ், பீஸ் வேஜஸ் இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 5 மார்க்ஸில். இது தவிர 10 மார்க்ஸில் நீங்கள் லேபர் சாப்டரில் என்ன கொஷின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் சாப்டரா இது லேபர் சாப்டரில் 10 மார்க் கொஷினில் என்னென்னா ஹால்சே பிளான், ரோவான் பிளான். இது 5 மார்க்லேயும் கேட்கலாம், 10 மார்க்லேயும் கேட்கலாம். சிம்பிள் ஃபார்முலா தான். ஹால்சே பிளான், ரோவான் பிளான் அப்படின்றது வந்து சிம்பிள் ஃபார்முலா வச்சு கேட்கக்கூடிய ப்ராப்ளம் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஹால்சே பிளான், ரோவான் பிளான் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஒரு சம் வந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ப்ராப்ளமே போட தரல அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபார்முலா எழுதி ஸ்டெப்ஸ் மார்க்ஸாவது வாங்க முடியும். இது தவிர வந்து எஃப்டபிள்யூ டெய்லர் மெத்தட் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டெய்லர் மெத்தட் ஆஃப் கேல்குலேட்டிங் வேஜஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து லேபர் சாப்டரில் தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே,
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸ் சாப்டரில் எல்லாமே வந்து பெரிய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி. ஓகே, ஓவர் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் அப்படின்னா மெஷின் ஹார் ரேட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகே, மெஷின் ஹார் ரேட் 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த சம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ஓவர் ஹெட்ஸில் 5 மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் உங்களுக்கு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட்டும் கேட்கலாம், இல்லைன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட்டும் கேட்கலாம். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். மெஷின் ஹார் ரேட்டு 10 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3மே வந்து வீடியோஸ் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக கேட்பாங்க, இல்லை மற்ற மெத்தட்லேயும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி மெத்தடே சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் சம் போடலாம். ஓகேவா? ஸோ 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஹெட்ஸ் சாப்டரில் நீங்கள் ப்ரைமரி அது ஒரு முறை கேட்டிருக்காங்க, செகண்டரியும் கேட்டிருக்காங்க, மெஷின் ஹார் ரேட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் சாப்டரில் ஓவர் டைம் வேஜஸ், இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். ஓகே, ஓவர் டைம் வேஜஸ் இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் டைம் ஒர்க் பண்ணினா எப்படி வேஜஸ் கேல்குலேட் பண்ணுறது, இதுக்கும் வீடியோ இருக்குது. எல்லாமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ரிவிஷனாக அடுத்தெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு எந்த வீடியோவும் போட போகிறதில்ல. இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் என்னால் முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் கொஷின் தியரி கொஷின்ஸ்க்கும் வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எந்த கொஷினுக்காவது லிங்க்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட், நல்ல மார்க் எடுங்க. நன்றி.